அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்க போவதை உணர்த்தும் 5 உயிரினங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பண வரவு நம்ம வீட்டிற்கு பணம் வரப்போவதை உணர்த்தக்கூடிய ஒரு 5 உயிரினங்களை பத்தி தான் நாம் இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்மளும் அன்றாடம் சம்பாதிப்போம். அன்றாடம் வேலைக்கு போய் எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் நம்மளால ஒரு 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 குறிப்பிட்ட அமௌண்ட்டை கூட நம்மளால சேர்த்து வைக்க முடியாது. தினமும் ஒரு சிலர் வேலைக்கு போவாங்க. அது வர்ற வரவுக்கும் செலவுக்குமே சரியாகி போயிடும். ஒரு சேவிங்ஸ் அப்படின்னே ஒன்று இருக்காது. நம்மளுக்கு எப்படா ஒரு பணம் நம்மளுக்கு வரும், நம்மளும் கை நிறைய ஒரு பணத்தை எப்போ பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு பொருள் இல்லைங்களா? பணம் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இந்த பணம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த பணம் நம் வீட்டிற்கு வரப்போவதை உணர்த்தக்கூடிய ஒரு 5 உயிரினங்கள். இந்த உயிரினங்கள்ல நம் வீட்டிற்குள் வந்தால் கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய முன்னோர்களும் சித்தர்களும் இதை சொல்லி வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட என்னென்ன உயிரினங்கள் நம் வீட்டிற்குள் வந்தால் பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கிளி. இந்த கிளி அநேகமாக இப்போ ரொம்ப சிட்டியில பார்க்க முடியாது. ஆனா பெரும்பாலும் கிளி நிறைய மரம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த கிளியும் இருக்குது. இந்த கிளி நம்ம வீட்டுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆனா ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பணம் உங்களுக்கு அதிகரிக்க போவதை உணர்த்தக்கூடிய ஒரு உயிரினம். உங்க வீட்டுல ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் வருவதை உணர்த்தும். அப்ப நீங்க கிளி உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே பாருங்களேன், ஒரு 2 நாள்ல ஏதாவது ஒரு பெரும் தொகை உங்களுக்கு கைக்கு சேரும். இது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. 2வது உயிரினம் பொன்வண்டு. இந்த பொன்வண்டு பார்த்தே பல வருஷம் ஆச்சுன்னு சொல்றவங்க கூட இந்த பொன்வண்டு இருக்குது. இந்த பொன்வண்டு உங்க வீட்டிற்குள் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பணம் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுல நீங்க எப்படிமா பணம் வரும்னு சொல்றீங்க? ஒரு பொன்வண்டு வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா பணம் கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டிடுமா? அப்படி கிடையாது. நீங்க எப்போவோ எல்ஐசியில ஏதாவது பணம் போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல வேற ஏதாவது சீட்டு போட்டு வச்சிருப்பீங்க, அதை நீங்களே மறந்துருப்பீங்க. அதுல ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ அந்த மாதிரி உங்க கைக்கு பண வரவு அதிகரிக்கும். அதனால இந்த பொன்வண்டு வீட்டிற்குள் வந்தால் இரட்டிப்பாக பணம் வரும். நம்ம 1 லட்சம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா 2 லட்சமா நம்ம கையில கிடைக்கும். அந்த அளவுக்கு பண வரவை அதிகரிக்க கூடியது கண்டிப்பா இந்த பொன்வண்டு உங்க வீட்டிற்குள் வந்தது அப்படின்னா நிச்சயம் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு 2 மடங்காக கிடைக்கும். 3வது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததுதான், கன்றுடன் பசு. இந்த பசு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாமா வீட்டுக்குள்ள வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நிறைய பேர் வீட்டுக்கு தானாவே அப்படியே வீட்டுக்குள்ள போய் ஏதாவது உணவு இருக்குதான்னு பார்க்கும். அவங்கெல்லாம் வாழைப்பழம் என்ன அவங்க கிட்ட இருக்குதோ அதை கொடுப்பாங்க. முத நம்ம வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த பசுவும் கன்றும் தான் முதல்ல வீட்டுக்குள்ள போய் அங்க அது கோமியம் சாணியெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மாட்டையே வெளியில கொண்டு உரிமையாளரிடம் ஒப்படைப்பாங்க. நம்மளுடைய கிரகப்பிரவேசத்தின் பொழுது முதலாக பசு வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னா அங்க மகாலட்சுமி வந்ததாக அர்த்தம். பசு மட்டும் வரல, கோமாதா மட்டும் வரல. இந்த கோமாதாவில தான் 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் மகான்களும் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்வதாக ஐதீகம். அப்ப அந்த ஒரு கோமாதா வந்தாலே அனைத்து தெய்வங்களும் நம் வீட்டிற்குள் வந்ததாக அர்த்தம். அதனாலதான் ஒவ்வொரு கிரக பிரவேசத்திலும் பாருங்களேன், இந்த பசுமாட்டை கன்றோடு வீட்டுக்குள்ள முதல்ல அதை தான் கூட்டிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷம். இந்த பசுவுடன் கன்று நம்ம வீட்டுக்குள்ள வருது அப்படின்னாலேவும் அங்க நம்மளுக்கு மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிறது ஐதீகம்.
ஒன்று நினச்சி பாருங்களேன், மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல வறுமைகளோ தரித்திர நிலைகளோ இருக்கவே இருக்காது. எப்பவுமே அந்த இடம் செல்வச் செழிப்போடு இருக்கும். மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாவதை உணர்த்தக்கூடியது தான் இந்த பசு உங்கள் வீட்டுக்குள்ளே வருவது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடியது சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவி பெரும்பாலும் இப்போ இந்த நம்ம செல்போன் டவர் இருக்கிறதுனால வர்றது இல்லை. இந்த சிட்டுக்குருவியினுடைய இனம் குறைஞ்சு கொண்டே வருது அப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனாலும் சிட்டுக்குருவி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதை விரட்டி விட்டுடாதீங்க. சிட்டுக்குருவி கூடு கட்டினாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு உங்களுக்கு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிட்டுக்குருவி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் அர்த்தம். சிட்டுக்குருவி அப்படியே பறந்து போகும். போகிற போக்குள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே பறந்துட்டு அப்படியே போயிடும். இப்படி தான் போகும். உடனே உங்கள் வீட்டுக்குள்ளார நான் வந்துட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட எல்லாம் காட்டாது. போகிற போக்கில் பறந்து போகும். அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிடும். இப்படி சிட்டுக்குருவி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். சிட்டுக்குருவி உங்கள் வீட்டில் கூடு கட்டிருச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கூட்டை கலைக்கவே கூடாதுங்க. உங்கள் வீட்டில் வாரிசு வரப்போவதை உணர்த்தக்கூடியது. அடுத்தது 5ஆவதாக பார்க்கக்கூடியது பட்டாம்பூச்சி. இந்த பட்டர்ஃப்ளை பெரும்பாலும் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். நிறைய தடவை நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிருக்கோம். ஒவ்வொரு வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி உள்ளே அந்த லைட்டு வெளிச்சத்திலே சுற்றிக்கிட்டே இருக்கும். மாதிரி பட்டாம்பூச்சி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே எதிர்பாராத பண வரவு வரும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உங்கள் குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப ஒத்துமையாக இருப்பீங்க அப்படிங்கிறதையும் இது குறிக்குது. அப்போ இனிமேல் நீங்கள் கவனித்து பாருங்களேன். நம்ம அந்த பட்டர்ஃப்ளை வர்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக வருவோம். ஏதோ ஒரு லைட்டு வெளிச்சத்துக்கு அது வந்துருச்சு அந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். அப்படி கிடையாது. இது வந்தது அப்படின்னாலே நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கிறது எதிர்பாராத ஒரு பண வரவை நம்மளுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறது அர்த்தம். கண்டிப்பாக இந்த உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்குள் வந்தால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் ஏற்படுத்தக்கூடியது. இன்னொரு தடவை இந்த மாதிரியான உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்குள் வருகிறதா அப்படிங்கிறத கவனித்து பாருங்க. நிச்சயம் பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிக்கும். நீங்கள் இந்த உயிரினம் வந்துட்டா கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டிடும், நம்ம வேலை வெட்டிக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி பண வரவு நம்மளுக்கு அதிகரிக்கும் அப்படின்னா எப்போவோ நம்ம போட்டு வச்ச சீட்டு பணமும் எப்போவோ நம்ம போட்டு வச்ச எல்ஐசி பணமும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு நம்ம கைக்கு கிடைக்கும். அது 1 லட்சமாக இருக்கலாம், 2 லட்சமாக இருக்கலாம். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.